வணக்கம், நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். ரெசிபின்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சும்மா ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு வயிறும் ஃபில் ஆகிடும். இதை வந்து காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் டிஃபனை கட் பண்ணி, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எடுத்துக்கலாம். வயிறும் நல்லா ஃபில் ஆகிடும், பெருசாக பசிக்காது. நம்ம எப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் லெவல் கம்மி பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பசியாகாமல் இருக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சாப்பிட மாட்டாங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு, அது போகையில் அது 2-3 நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி 12 மணிக்கு சாப்பிட்றது தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு அது வந்து சேராமல் இருக்கும், ஒரு சிலர்னால அதை ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து சுத்தமாகவே காலையில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் ஃபுல் கட் கட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் காலையில் இந்த மாதிரி லைட்டாக சின்னதாக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டவங்களால குடிக்கலாம், சாப்பிடலாம், என்ன வேணுமோ சொல்லலாம் இதை. ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. 100% வெயிட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹெல்ப் பண்ணும். அதான் இன்னைக்கு வாங்க அதை எப்படி செய்யறது, அதை எப்படி சாப்பிடலாம், யார் சாப்பிடலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குள்ள அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் சங்கீஸ் vlogsன்னு சொல்லிட்டு ஒரு நியூ சேனல், அதாவது நான் என்ன ரொட்டீன் நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து அதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் குக்கரில் செய்கிறேன், நீங்கள் வேறு ஏதாச்சும் பாத்திரத்தில் வேணாலும் செய்யலாம். இதில் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு இது வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ஒரு நேரத்துக்கு தான் நான் செய்கிறேன், ஒரு டைமுக்கு கரெக்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்குது. இது கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த தாமரை விதை சொல்லுவோம்ல, அதுதான் நான் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு சேர்க்குறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியே சூப் வச்சு குடிக்கணுன்ட்டு இல்லை, இதை பவுடர் பண்ணி வெயிட் லாஸ் ட்ரிங்க்காகவும் நீங்கள் குடிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வயிறு ஃபில் ஆகணும், காலையில் பார்த்திங்க அப்படின்னா பசிக்கும், இல்லை நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்திலாம் எதுவும் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் மாதிரி இருக்கும், சூப்பு மாதிரி இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சிலர் வந்து கசப்படிக்குமா அப்படின்னாலாம் கேட்குறீங்க, கண்டிப்பாக அடிக்கவே அடிக்காது. நீங்கள் இதை நிறைய விதமாகவே செய்யலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு. இது வேகணும், வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்த்துருக்கேன். மல்லித்தலை சேர்த்துட்டு நான் ஸ்டவ்வை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய செம்ம சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆற வச்சு நம்ம எப்போவும் பவுலில் சேர்த்துட்டு நம்ம நார்மலாக குடிப்போம்ல, வெது வெதுன்னு கொஞ்சம் சூப்பு அந்த மாதிரி இதை வந்து குடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பெப்பர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸி தான், குயிக்காக வந்து மேக் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கிரேவி மாதிரி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இது இருக்காது, நம்ம வெயிட் லாஸ்க்கு ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் காரம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு காரத்துக்கு எதுவும் சேர்க்கல, வெறும் பெப்பர் மட்டும் சேர்த்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல, அது சூப் மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். நல்லா சீரகம்லாம் போட்டதுனால ஏதோ ஒன்று வயிறு ஃபில் ஆகணும்ல, அது நல்லாயிருக்கும். ஒரு சிலதெல்லாம் சாப்பிட்டா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சிவனேன்னு இட்லி தோசை அந்த மாதிரியே சாப்பிட்டோம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் சாப்பிட வேண்டாம். எதையும் சாப்பிட்டு நீங்கள் வந்து இட்லி தோசை நல்லா சாப்பிடக்கூடாது, சப்பாத்தியும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் இதை மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும், அதோட ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு ஈவினிங் கூட எடுத்துக்கலாம், இல்லை காலையில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் கூட இதை எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சப்பாத்தி இதுவே தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். 2 சப்பாத்தி அது கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் கிரேவியெல்லாம் செய்யலாம். இது வாங்கி வச்சுக்கோங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் கசப்படிக்குமானாலும் கேட்பீங்க, கசப்பெல்லாம் அடிக்கவே அடிக்காது. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா காளான், நம்ம இந்த கிழங்கு வகையெல்லாம் சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இது இருக்காது, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். அது ஒரு ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இது ஒரு வெயிட் லாஸுக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணி, சிஸ்டர் இது கசப்படிக்குமா தெவுர் படிக்குமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே அடிக்காது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி எப்போ சொல்கிறதான் ஒரே இதுதான், அதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸசைஸ் வாக்கிங் போகாட்டியும் போது, உங்களுக்கு டைம் இல்லாட்டி ஓகே. ஆனால் நீங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆயிரும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்க தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.